என்ன மச்சான், இன்னும் யாரையுமே காணும். ஒருவேளை அவங்க எல்லாம் வரமாட்டாங்களாடா? டேய் எப்படிடா வராம இருப்பாங்க? அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்க. எப்படியும் எல்லாத்திட்டையும் சொல்லியாச்சுல, ஸ்டேஷனுக்கு வந்துருங்க வந்துருங்கன்னு. அப்ப ஏதோ பிரச்சனை என்னமோ ஏதோன்னு சொல்லி எல்லாம் பதறி அடிச்சு ஓடியாருவாங்க. பாரு பண்ணு கொஞ்ச நேரத்துல. நான் தான்ப்பா எங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன். பாவம் எங்க அம்மா, என்னால ரொம்ப அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ எங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். பாவம்ல எங்க அம்மாவும். சரி வீடு, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதை திருப்பி இப்ப பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. வீடு அன்பு பாத்துக்கறலாம். இல்ல கௌதம், நினைச்சாவே ரொம்ப பாவமா இருக்கு தெரியுமா? சரி சரி, உங்க அம்மா அப்பா வருவாங்க. உங்க அம்மா பின்னாடி நீ கிளம்பு. என்ன? உன்ன உடனே இத சொல்ல வந்துருவியே, எதுக்கு எடுத்தாலும் பாங்கிட்டு. சரி அன்பு, அப்புறம் நீ எப்போ பார்த்தாலும் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு நீ மட்டும் தான் கஷ்டப்படுத்தினியா? நான் எங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு இப்படி வரலையா? சொல்லு. என்னமோ நீ மட்டும் தான் கஷ்டப்படுத்திட்டேன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. மச்சான் மச்சான் விட்றா, இதுக்காக நீங்க ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கியா? பின்ன என்னடா, இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் இதவே சொல்லுது. எனக்கு அவ்வளோ கோவமா வருது இதெல்லாம் கேட்கும் போதே. ஆமா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் இதான வேலை. என்ன தம்பி, உங்க வீட்ல இருந்தாலும் யாருமே வரல? மேடம், இந்த சொல்லியிருக்காங்க மேடம். அதான் வந்துருவாங்க. எப்படியும் உங்ககிட்ட வரேன்னு தானே சொன்னாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க மேடம். எவ்வளவு நேரம் ஆகுது இன்னுமா? ஷோ. பெரியப்பா வாங்க பெரியப்பா. வர்றியா? ஏயா கௌதமு, அப்பா, சித்தப்பா, ஏண்டா உன்னை காணும்னு எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா எல்லாரும்? ஏண்டா அப்படி பண்ணுன? ஏயா கௌதமு, இந்த ஆப்பத்தாவெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? யாயா அப்படி விட்டுட்டு வந்த? கௌதமு ஏயா, ஏன்டா அப்படி எல்லாம் பண்றியோ தெரியலப்போ. நீ இவை அண்ணையா உன் பக்கத்துல நிக்கிறான். டேய், ஒரு வார்த்தை அப்பா இங்க இருக்கேன், அப்பா அங்க இருக்கேன்னு சொல்ல மாட்டியாடா? 2 நாளா நான் பட்ட பாடு எனக்கு தாண்டா தெரியும். உன்னைய காணும்னு தேடாத இடம் இல்லை, போகாத வழி இல்லை தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை நானும் சித்தப்பனை தேடிக்கிட்டே திரிஞ்சேன்டா. நல்ல வேளை இன்னைக்காவது நீங்க இருக்கன்னு ஒரு செய்தி வந்துச்சே. அப்பா ரொம்ப துடிச்சு போயிட்டாருடா கௌதமு. ஏன்டா அப்படி பண்ண? அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா கூட அவர் வாட்டுக்கு இருந்திருப்பாரு. உன்னை காணும் அப்படின்னோன்னு ஆளு ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டாருப்பா. ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா நீ? சொல்லலாம்னு நினைச்சேன் சித்தப்பா. திருப்பி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக சொல்லாம விட்டுட்டேன் சித்தப்பா. இல்லைன்னா கண்டிப்பா நான் சொல்றதா தான் இருந்தேன் சித்தப்பா. ஏண்டா டேய், எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு? அத்தை கொஞ்சம் இங்கிட்டு வாங்க. ஓடி போ, உன் மவங்கிட்ட போய் பேசு. ஆமா அத்தை, என் மவங்கிட்ட பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன். இங்கிட்டு வாங்க. ஏலா அம்மா ஏதோ ஒரு கோவத்துல இந்தாடா உன் ட்ரெஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புன்னு ஏதோ ஒரு கோவத்துல சொன்னேன். அதுக்காக இப்படியாப்பா நீ ஊரை விட்டு வருவ? ஏண்டா நீ என்ன கல்லஞ்சு காரனா? அம்மா சொல்லுதே சரிம்மா, நான் இனி எதுவும் செய்ய மாட்டேம்மா, ஏம்மா என்ன இப்படி விரட்டியா அப்படின்னு ஏதாவது சொல்றது இல்லையாப்பா? எதுவுமே சொல்லாம உன் போக்குல நீ வாட்டுக்கு துணியெல்லாம் அள்ளி வச்சுக்கிட்டு வந்துட்டியே. ஏண்டா, ஏன் எதுக்கு இப்படி வந்த? அம்மா அப்பா வளர்த்ததுக்கு இதுதான் நீ செஞ்ச முதல் கடமையா? ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப நல்லது நீ செஞ்சது. வந்துட்டா பெருசா பேச. இவளாலதான் அவ்வளவும் நடந்ததே காரணம். இவ இப்படி துணியெல்லாம் அள்ளி வெளியிட தூக்கி வீசலன்னா என் பையன் போயிருப்பானா? அவங்க வாட்டுக்கு வீட்டுல நல்லாலாம் இருந்திருப்பான். இவளால தானே அவ்வளவும் வந்துச்சு. இவ இப்படி துணியெல்லாம் வீசவும் தானே என் மாமா இப்படி வந்தான். பேசுறப்பதான் நல்ல மனசி மாட்டுக்கு. ஏங்க, அவங்கிட்ட இப்படி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அவன் என்ன நினைப்பேன், நம்ம அம்மா தான் காரணம்னு நினைக்க மாட்டேனா? அவங்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறியா? என் பிள்ளை அழுவுதுல. அழாத சாமி, ஏன் அழுவுற? தோலுக்கோசர பிள்ளை இப்படி வளர்ந்துட்டு இப்படி ஏன்டா அழுதுட்டு இருக்க? அழாதப்பா, அழுவாத அழுவாதட்டி. இங்கிட்டு வா, பெரிய நல்ல மாதிரி அவங்கிட்ட போய் நின்று பேசிக்கிட்டு நிப்ப. அப்பா மேல உனக்கு எதுவும் கோவம் இருக்கா? சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லியா. அப்பா மேல கோவம் இருக்கா? உங்க அம்மா தான் இப்படி பண்ணுனா, நான் என்னையா பண்ணினேன்? என்னைய விட்டுட்டு போ உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? சொல்லியா, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? உங்க அம்மா பேசுனதுனால தான் போனியா? அப்ப அப்பா இருக்கேன்னு மறந்துட்டியா ஐயா? சொல்லு, எப்படியா உனக்கு மனசு வந்துச்சு நீ விட்டுட்டு போறதுக்கு? அப்படியெல்லாம் இல்லப்பா, எனக்கு என்னப்பா கோவம்? அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா, அதான்ப்பா நான் கிளம்பிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் ஐயா தெரியும். உனக்கு என்ன தெரியும்? ஐயோ, சாப்பிட்டியா ஐயா? ஆள் என்னமோ போல ஒடிஞ்சு போய் கிடக்குற. ஐயா உன்னையதான் சாப்பிட்டியா? பா, நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா. எதுக்குப்பா கவலைப்பட்டுட்டு இருக்கியா? எதுக்குமே கவலைப்படாதே, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன பாருங்க, நல்லா இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா.
இல்லடா உன்னை பார்த்தாவே ஆளே என்னமோ போல இருக்க, மனசையே கேட்க மாட்டுக்கு. இப்ப வந்திருக்கீங்கல்ல, எல்லாம் பையன் வீட்டுக்காரங்களா? ஆமா மேடம், என் பையனை நாங்க கூட்டிட்டு போலாமா? உங்க பையனை கூட்டிட்டு போறீங்களா? எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க பையனை விடுங்க மேடம், நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். எது, உங்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அப்ப அந்த புள்ள நிலைமை, அந்த புள்ள நிலைமையா? அந்த புள்ள நிலைமை எப்படி? ஆனா எங்களுக்கு என்ன, நாங்க எங்க பிள்ளை கிடைச்சிருச்சு, நாங்க வீட்டுக்கு எங்க பிள்ளைய கூட்டிட்டு போறோம். நீங்க அந்த பிள்ளைய அவங்க அப்பா அம்மா வர சொல்லி அவையில்ட்ட ஒப்படைச்சிருங்க. எங்க பிள்ளை கிடைச்சிட்டா நாங்க அவனை இழுத்துட்டு வீட்டுக்கு போறோம். ஃபோன் யார் என்கிட்ட பேசுனது? நான் தான் மேடம் பேசினேன். உங்ககிட்ட சார் என்ன சார் சொன்னேன் நானு? நீங்க சொன்னதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது மேடம். அப்படியா? இங்க பாருங்க, உங்க பையனெல்லாம் இப்ப கூட்டிட்டு போக முடியாது. என்ன சொல்றீங்க? எங்க பையனை 2 நாளா காணோம் தேடணும். இப்ப எங்க பையன் கிடைச்சிட்டான், நாங்க கூட்டிட்டு போக முடியாதா? அந்த பொண்ணு பக்கத்துல நிக்கிறாளே, அது கூடவா உங்களுக்கு தெரியல? அந்த பொண்ணு பக்கத்துல என்ன எதுக்கு மேடம் எங்களுக்கு? அந்த பொண்ணு அவங்க அம்மாவை வர சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. அம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு எப்படி உனக்கு கேட்க மனசு வருது? நான் எப்படி நல்லா இருப்பேன் சொல்லு, உன்னை காணோன்னு. இவன் எதுக்கடி உன் பக்கத்துல நிக்கிறியா? எம்மா நான் கௌதம் கூட தாம்மா வந்துட்டேன். அடி பாவி, நான் நீ இருப்ப உன்னை கூட்டிட்டு போயிடலாம் வீட்டுக்கு வந்து இவன் கூட நின்றுட்டு இருக்கே. சரி சரி வா, இவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, இவங்க முன்னாடிலாம் நம்ம எதுக்கு நின்றுக்கிட்டு, வா அந்த மேடத்திட்ட சொல்லிட்டு உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறேன்டி, வா. இவங்க யாரு? அந்த பொண்ணோட அம்மாவா? ஆமாம்மா, இந்த பொண்ணுக்கு அம்மா நான் தான். ஓ சரி சரி, எல்லாருமே வந்துட்டீங்களா? இனி யாரும் வர வேண்டியது இருக்குமா? பொண்ணோட வீடு பையனோட வீடு எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேட்டோம். நாங்க எல்லாம் வந்துட்டோம். நானும் 2 பேர் தாம்மா. ஏம்மா எதுவும் பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்க, அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. அதுக்காக இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? அவனுக்கு பிடிச்சிதான் இருந்துச்சு. இப்போ கேளுங்க, அவெல்லாம் பிடிக்கலன்னு தான் எப்படின்னு சொல்லுவான், கேட்டு பாருங்க. என்ன தம்பி, உன்னோட விருப்பத்தை சொல்லு. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அதை விருப்பத்தை மட்டும் முதல்ல சொல்லிடு. மேடம், அந்த பொண்ணை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது. அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். அந்த பொண்ணை மிஸ் பண்ணலாம் நான் மாட்டேன். லைஃப் லாங் நான் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அதனால அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஓ சரி சரி. அம்மா இங்கே பாருமா பொண்ணே, உனக்கு இந்த பையனை பிடிக்குதான்னு கொஞ்சம் சொல்லு. எனக்கும் கௌதம்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். எனக்கு கௌதம்னா ரொம்ப இஷ்டம். கௌதம் இல்லாத லைஃப் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் பேசலாட்டி கூட அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் மேடம். அதனால் எனக்கு கௌதம்னா அவ்வளோ பிடிக்கும். சரிம்மா சரி, அந்த பொண்ணுக்கு இந்த பையனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான், இந்த பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான். இதுக்கு மேலே என்ன? இங்கே பாருங்க, பொண்ணோட அம்மா உங்கள் பொண்ணு அந்த பையனுக்கு கட்டித்தரதுக்கு அவங்களுக்கு விருப்பமா? என்னம்மா ஒரு ஊர் தானே? இல்லைம்மா, எங்களுக்கு விருப்பம் கிடையாது. எங்களுக்கு மட்டும் என்ன விருப்பமா? விருப்பம் இல்லையா? எங்களுக்கும் விருப்பம் இல்லை அந்த பொண்ணெல்லாம் கட்டிக்கிறதுக்காண்டி. உன்கிட்ட நான் முதல்ல கேட்டேனா? இங்கே தானே கேட்டுட்டு இருக்கேன் விசாரணை. அதுக்குள்ளே நீ ஏமா முந்திரி கொட்டை மாதிரி முந்துற? அப்புறம் எப்படி எங்ககிட்ட தானே விருப்பம் இல்லையான்னு கேட்பீங்க. அதுக்காக தான் நான் முன்கூட்டியே சொன்னேன், எங்களுக்கு இதுக்கெல்லாம் விருப்பமே கிடையாது. என்ன சார், உங்கள் ஒய்ஃப் இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் பையனுக்கு இந்த பொண்ணை கட்டித்தர்றதுக்கு ரொம்ப விருப்பம், ரொம்ப சம்மதமாக இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்குன்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு விருப்பம் தான் அந்த கல்யாணத்தில். இது என்னது, உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறார், நீங்கள் என்னடானா பிடிக்கலன்றியா? உங்கள் வீட்டுக்காரர் பேச்சு கேட்க மாட்டீங்களா? அவர் சொல்லுவார். அவருக்கு என்ன தெரியும் ஊர் நாட்டு நடப்பு? அவருக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, அதனால சொல்ல தான் செய்வார். இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா. மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை அப்பா கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருமா. நீ என்னதாம்மா சொல்கிற நீ? எனக்கு இதில் விருப்பமே கிடையாது மேடம். என் பிள்ளையை தந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன். மற்றபடி இதில் கல்யாணம் நடக்கிறது, காட்சி நடக்கிறது இது எதுவுமே நடக்காது. என்னம்மா நீ? அந்த பையன் பார்க்கறதுக்கு நல்ல பையனாக இருக்கான், உன் பொண்ணை விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் ஏமா நீ வேணான்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்க? கிட்டிவி பார்க்கறதுக்கு நல்ல பையனாக தானே இருக்கியா? பார்க்கறதுக்கு நல்ல பையனாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். அவங்க குடும்பத்தை எனக்கு பிடிக்காது. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தில் தானே போயிட்டு வாழ போகணும். அப்புறம் எப்படி மேடம் எனக்கும் பிடிக்காது, என் பொண்ணுக்கும் வளர்க்க பிடிக்காது. பிடிக்காத குடும்பத்தில் அவள் போய் எப்படி வாழுவா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இங்கே பாரு அன்பு. என்னம்மா? என்னடி சொல்கிற? அம்மாவோட வாரியா என்ன? இப்போ நீ வந்துட்டே இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன். இப்போ அம்மாவோட வாரியா என்ன? கிளம்பு சொல்லுடி. வாயை மூடிட்டு ஊமக்குழி மாதிரி நிற்கிறேன். சொல்லு, அந்த மேடம்கிட்ட சொல்லு, என் அம்மா தான் முக்கியம் எனக்குன்னு சொல்லு. ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் எனக்கு தாண்டி தெரியும். அதெல்லாம் தெரியாமல் இப்படி வளர்ந்துட்டு தான் அப்படி பேசுகிற. சொல்லுடி, அந்த மேடம்கிட்ட சொல்லு, எங்கள் அம்மா தான் எனக்கு விருப்பம் இஷ்டம்னு சொல்லுடி. சொல்லு, நான் முக்கியமா இல்லை உனக்கு அவன் முக்கியமாடி? என்னம்மா, உனக்கு இந்த கண்ணு முக்கியமா இந்த கண்ணன் முக்கியமான்னு கேட்குற மாதிரி இருக்கு. நான் முக்கியமா அவன் முக்கியமான்னு கேட்டா இதுக்கு நான் என்னம்மா பதில் சொல்லுவேன்?
ஒழுங்கு மரியாதை இவ்வளோ வருஷமா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தல தான் இதுக்கு தானா? சொல்லுடி, நான் முக்கியமா அவன் முக்கியமான்னு இப்போவே எனக்கு சொல்லி ஆகணும். ஏம்மா, கௌதமும் முக்கியம்தான், நீயும் முக்கியம்தாம்மா. என்னம்மா அந்த பொண்ணு இப்படி சொல்லுது? சரி, தெளிவா சொல்லிட்டீல. உனக்கு அப்போ நான் முக்கியம் கிடையாது தானே? உனக்கு இவன் தானடி முக்கியம். அம்மா, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோமா, திரும்பி திரும்பி இப்படியே கேட்குறீங்க. நீங்க பாருங்க மேடம், அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா முக்கியம் இல்லைன்னு சொல்லுதில்ல, அது மாதிரி எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம். அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னா என் பையனை நான் அப்படியே விட்டுட்டு போக முடியாது. என் பையன் எனக்கு முக்கியம். என் பையனை அமுச்சுவாங்க, நான் கையோட கூட்டிகிட்டு போகிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் விட்டுருங்க. கல்யாணமா? யாருக்கு? வேற யாருக்கும் இல்லைம்மா, உங்கள் பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் தான். யாரை கேட்டு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு வச்சிருக்கேன்? பிள்ளைய பற்றதுனா எனக்கு தெரியும். என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் பண்ணுறது வேலையை வச்சுக்கிறாதீங்க மேடம். என் பிள்ளைய அமுச்சு விடுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அன்பு, இங்கே பாருடி, உன்னை கெஞ்சி கேட்குறேன், அழுது கேட்குறேன், காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன்டி, தயவு செஞ்சு என்னோட வந்துரு. இந்த கூட்டத்துக்கு வேணாண்டி. இந்த கூட்டத்தை பற்றி உனக்கே தெரியும், சரியான கூட்டம்னு சொல்லி. தயவு செஞ்சு அம்மா உனக்கு கெஞ்சி கேட்குறதா, என் பின்னாடி வாத்தா. முத்தலகு, ஒழுங்கு மரியாதையா உன் மவளை பேசி அடிச்சு உன் கையோட கூட்டிக்கிட்டு போயிரு சொல்லிவிட்டேன். இங்கே யாராவது வழக்கு மடக்கு பண்ணிக்கிட்டு இருந்தானா அப்புறம் என்ன ஒன்று வேணும் தெரியாது. மாவ், இங்கே என்ன மிரட்டிட்டு? நாங்கள் நிற்கிறோம்ல, நீங்கள் என்ன மிரட்டி உருட்டி பேசிக்கிட்டு இருக்கியா? அவங்க அம்மா கூப்பிட்டா இவ போகணும்ல மேடம். இவன் எனக்கு என்ன நின்றுட்டு இருந்தா அப்புறம் கேட்காம என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு அம்மாவையும் விட முடியல, அந்த பையனையும் விட முடியல, அதனால அவன் முழிச்சிட்டு நிற்கிறா. நீங்கள் இடையில ஒன்றும் பேசாதீங்க. இங்கே பாருமா பொண்ணு. சொல்லுங்க மேடம். முடிவா என்ன சொல்கிற? இங்கே பாருங்க பொண்ணோட அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் தரப்பை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். என் பொண்ணு இவங்களுக்கெல்லாம் நான் தட்டியும் கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு அப்படி அந்த பையன் தான் அவளுக்கு வேணும்னு முடிவு எடுத்தானா இங்கே ஒரு நிமிஷம் நிற்க மாட்டேன். என் பொண்ணை அத்தோட நான் தலையை முழுகிட்டு என் வேலையை நான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஏம்மா இப்படி பேசுகிறா? ஆமாடி, அப்படி தான் பேசுவேன். நீங்கள் சொல்லு, நீ அவன் தான் முக்கியம்னு. ஏம்மா, அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு தான். அந்த பையன் நல்ல பையனை தானே இருக்கேன். நீங்கள் ஏம்மா வேண்டாங்கிறீங்க? எனக்கு பிடிக்கல மேடம். எனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்காது, அவ்வளோதான். நீ என்னடி எங்கள் குடும்பத்தை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு? நான் சொல்கிறேன், உன்னையும் பிடிக்காது, உன் பிள்ளையும் பிடிக்காது. எங்கள் தகுதி தராதரத்துக்குள்ள நீங்களும் என்னடி? இங்கே பாருமா, இந்த தகுதி தராதரம்னா வெளியில் போய் வச்சுக்க. போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டு இது பேசுகிறவளை வச்சுக்காத. பின்ன என்ன மேடம், அவன் என்ன சொல்லிட்டு இருக்கா? அப்புறம் எதுவுமே பேசக்கூடாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்கியா? நான் பேசிட்டு இருக்கலம்மா, இடையில எதுக்கு நீ பேசுகிறா? மா, நீ சொல்லு, அந்த பையன் உனக்கு வேணுமா, அம்மா உனக்கு வேணுமா? அவன் பையனும் எனக்கு வேணும் மேடம், அம்மாவும் எனக்கு வேணும். இங்கே பாருமா, உங்கள் பொண்ணு ஒன்னே தான் வேணுங்குது. நீ என்னடானா இப்படி அடம் பிடிச்சிட்டு நிற்கிற. இல்லை மேடம், எனக்கு என் பிள்ளைக்கு அவன் தான் முக்கியம்னு சொன்னா அப்படின்னா நான் இனி ஒரு நிமிஷம் இங்கே நிற்க மாட்டேன். என் பிள்ளை எனக்கு தேவையும் இல்லை. ஷோ, இப்படி சொன்னால் எப்படி? அந்த பொண்ணு என்னடானா நீ வேணுங்குது, நீ என்னடானா அந்த பொண்ணு வேணுங்கிற, அந்த பையனும் வேணுங்குது. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே பாருங்க, ஸ்டேஷனில் இந்த பிள்ளை 2 பேத்துக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். நீங்களும் ஒத்துக்கிறங்க, நீங்களும் ஒத்துக்கிறங்க. என்னம்மா, நான் சொல்கிறது சரிதானே? மேடம், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏய் அன்பு, பாடி என் கூட வீட்டுக்கு போவோம். மா, நான் வர மாட்டேன். வரியா வரப்போடியா? அடிப்ப வரியா வர முடியாத உன்னால? இல்லம்மா, எனக்கு கௌதம் முக்கியம். என்ன மேடம், என்னாச்சு? அந்த பையன், அந்த பொண்ணுக்கு அந்த பையன் தான் வேணுங்கிறாங்க மேடம். அவங்க அம்மா என்ன ஒத்துக்கவே முடியாதுங்கிறாங்க. அந்த பொண்ணு அம்மா வேணுங்குது, பையனும் வேணுங்குது. அந்த அம்மா என் பொண்ணை விடுங்குது. எனக்கு ஒன்றுமே புரியல சார்.